ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 4 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாட் ஆர்கனைசேஷன்லாம் கலந்து நின்று பேசிக்கிறாங்க. கடைசி பில்லர் வந்துருச்சு, இல்லை இனிமேல் பீப்புளோட இமேஜினேஷன் ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு. பீப்புளோட இமேஜினேஷன் என்னென்னா அன்கான்ஷியஸாக டெத்தை பற்றி தான் நினைப்பாங்க. ஸோ எல்லோரும் சாவடிக்கணுன்றதை அப்படி சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி பில்லர் வந்துடும். கடைசி பில்லர் வந்தோடனே அது ஒரு ரிவர் சைடு வந்தோன்னே அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவாக்குவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா டீமும் 8th ஃபயர் ஃபோர்ஸ் டீம், 2nd டீம் இருக்கிற எல்லா டீமும் வந்துட்டு இருக்கிற எல்லா மக்களையும் எவாக்குவேட் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சில பேர் தீப்பற்றி எரிவாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அந்த இன்ஃபர்னெல்லாம் மாறிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த டீம்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்புறமேட்டு கேப்டன் ஹோண்டா வந்துட்டு நான் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருப்பாங்க. அவர் பறந்து போய் அந்த இதை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அவர் பறந்து போய் அந்தாண்ட விழுந்துடுறாங்க. அவரோட அட்டாக் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமேட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இவரோட அட்டாக்கே ஒன்றும் பண்ண முடியலன்னா நம்மளாம் என்ன பண்ணுறது, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த பில்லர்லேருந்துட்டு ஒரு பில்லர் மேலே ஒரு ஒயிட் கலர் மெம்பர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஃபல் சாமான்னு சொல்லிட்டு ஒரு எம்பரர் வரார், ரேஃபல். அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஷின்ரா வந்து பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கீழே வந்து கேப்டன் எயிட்ஸ் வந்து சொல்கிறார், நான் கீழே இருக்க மக்கள்லாம் பார்த்துக்கிறேன், ஷீல்டு பண்ணிக்கிறேன், நீ தாராளமாக அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட் கலர் மெம்பர் வந்து ஷின்ரா அட்டாக் பண்ண முடியாமல் எல்லா டைரெக்ஷன்லேயும் அவனை வந்து புல் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஒயிட் கலரோட பவர் என்னென்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் அவன் நினச்ச டைரெக்ஷனில் ஒரு டார்கெட்டை மூவ் பண்ண வைக்க முடியும். அந்த சிம்பிள் மூலிமா அது மேலேயே கீழே காப்பாங்க. நம்ம வந்துட்டு ஷின்ராவோட தம்பி ஷோ வந்துடுவான் அந்த இடத்துல. நீ வந்து எல்லோரும் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், அவனோட லைட் ஸ்பீடு கிக்கை வச்சு அட்டாக் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, நீ ஒரு ஹீரோ தான், நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நான் ரெடி ஆயிடுவேன் அட்டாக்குக்கு. நீங்கள் லைட் ஸ்பீடில் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த ஷாக் வேவில் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் அஃபெக்ட் ஆகிடுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஐரிஸ் வந்துட்டு அவங்களோட பவரை காமிப்பாங்க. இந்த 8th பில்லரால் அந்த ஐரிஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பவர் வந்துடும். ஸோ அவங்க வந்து அந்த பஃப் வந்து எல்லா டீம் பிளேயருக்கும் கொடுத்துருவாங்க, சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து ஷாக் வேவ்லேருந்து அட்டாக் ஆச்சுன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இனிமேல் நீ வந்து தைரியமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி சொல்லுவான் ஷின்ராவை. அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ஷின்ரா வந்து ஃபுல் லைட் ஸ்பீடில் போயிட்டு நான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சில டயலாக்லாம் பேசிவிட்டு அவனை ஒரே ஷாட்டில் நான் அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இவனை கொன்னுடுவான். கொன்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்துட்டு இவனை ஒரு டெபிள் மாதிரி பார்த்துட்டு ஐயோ ராஃபல் சாமாவை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ராவை பார்த்து கொல்லணுங்க, இவனை கொல்லுங்க, இவன் ஒரு டெவில்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஷின்ரா வந்து மறைஞ்சு போயிடும். அதோட எபிசோடை முடிச்சிடுவாங்க.